ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா 10 லட்சத்தை வச்சு 100 கோடி எப்படி சம்பாதிக்கிறது, இந்த கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் வந்து 25% கான்செப்ட்னு சொல்லுவோம். அதாவது என்னென்னா, ஒரு வருஷத்துக்கு வந்து நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அமௌண்ட்டை 25% சம்பாதிக்கணும். அப்படி சம்பாரிச்சிங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 31 இயர்ஸில் வந்து 10 lakh become 100 crore. இப்போ தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், 10 lakh வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு வருஷத்துக்கு 25% சம்பாதிக்கணும்னு சொன்னோன்னா, அந்த 25% இப்போ சம்பாதிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 10 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ சம்பாதிக்கணும்? 2 லட்ச ரூபா சம்பாதிக்கணும். அப்போ அதை வந்து மாதத்துக்கு கேல்குலேட் பண்ணி பாருங்கள். மாதத்துக்குன்னா 10 லட்ச ரூபாயை வச்சு ஒரு மாதத்துக்கு 20,833 ரூபா சம்பாதிக்கணும். அப்படின்னா இதை வந்து என்னென்னா, வெறும் வந்து 2 வட்டி, அதாவது 2 வட்டி கணக்கு, 2%. மாதத்துக்கு நீங்கள் வந்து 2% சம்பாதிக்கணும். மாதத்துக்கு 2% சம்பாதிச்சிங்கன்னா பெர் ஆனம் வந்து பார்த்தீங்கன்னா 24% சம்பாதிப்பீங்க. அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 12,50,000 வருது. இப்போ அந்த 12,50,000 எடுத்து செகண்ட் இயருக்கு வரீங்க. செகண்ட் இயரில் அந்த 12,50,000 25% சம்பாதிக்கணும். அப்போ வந்து 25% சம்பாதிக்கும் போது உங்களுக்கு வந்து 3,12,500 வருது. பர் மந்த் வந்து நீங்கள் சம்பாதிக்கக்கூடியது வந்து 26,041 ரூபா சம்பாதிக்கிறீங்க. இப்போ வந்து அதோட டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 15,06,250 நீங்கள் வந்து செகண்ட் இயர் வந்து சம்பாதிச்சிருக்கீங்க. இப்போ தேர்ட் இயருக்கு வந்து அந்த அமௌண்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அதே 25% கான்செப்டில் நீங்கள் இது பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் இயரில் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? 3,90,000 சம்பாதிக்கிறீங்க. அதே வந்து மந்த்லின்னு கேல்குலேட் பண்ணிங்கன்னா 32,550. இது வந்து 2% வட்டி தான். இப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 31 இயர்ஸ் நீங்கள் வந்து இதே கான்செப்டில் நீங்கள் வச்சுருக்க பணத்தை 25% வருஷத்துக்கு சம்பாதிக்கணும். மாதத்துக்கு 2% சம்பாதிச்சா போதும். அதாவது உங்களோட கான்செப்ட் படி சொன்னால், ஒரு உதாரணத்துக்கு சொன்னோன்னா 100க்கு 25 ரூபா வருஷத்துக்கு சம்பாதிக்கணும். அதே வந்து 100க்கு 2 ரூபா மாதத்துக்கு சம்பாதிக்கணும். இப்படி நீங்கள் சம்பாதிச்சு வச்சுக்கிட்டே இருந்து அதை டோட்டலாக வந்து 31 இயர்ஸாக இதே கான்செப்டை வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 10 lakh become 100 crore. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கான்செப்ட். ஓகே, தேங்க்யூ.